பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். திரு ஃபைசுல் ஹபீப் ஹாஜா ஹபீபுல்லா ஷா அலைஹி ரஹ்மா அவர்கள் அருளியது. அத்தியாயம் 48. மஸ்தான் சாஹிப் நாயகம் அவர்கள் கூறுவது போல, சிந்தை செம்மைப்பட வேண்டும். இந்த சக்தி காலமெல்லாம் சந்ததி சந்ததியாய் தொடர்ந்து வந்திருக்கின்றது. இன்னும் ஒவ்வொரு முரீதும் நாடுவோரும் முராது நாடப்பட்டவன் ஆகிவிட்டான். ஆகையால் இந்த நற்பலன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி நடப்பதன் பரக்கத்தால் கிடைத்தது தான் என்பது வெட்ட வெளிச்சமாக புலனாகின்றது. அதாவது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குற்றமற பரிபூரணமாக பின்பற்றுதலின் ஆதரவை கொண்டும், ஞான ஆசிரியர்களின் ஆத்மாவின் தொடர்பிடியான கொழுகுதலை கொண்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் சங்கிலி தொடர் போல இணைப்பு ஏற்பட்டு விடுகின்றது. இத்தொடர்பினால் ஆண்டவனின் அன்பின் சக்தி இவர்களில் குடிகொண்டிருக்கின்றது. இந்த மின்சாரத்தின் ஸ்தானங்கள் பல இருந்தன. அவைகளிலிருந்து தந்திகள் உலகெங்கும் சென்று கொண்டிருந்தன. இந்த மின்சாரத்தை செலுத்திக் கொண்டும் இருந்தன. சுமார் 14 நூற்றாண்டுகளுக்கு முன்னர் இந்த ஸ்தானங்களிலிருந்து தந்திகள் அறுபட்டு போய் ஒரே மத்திய ஸ்தானமாகிய முஹம்மதிய ஸ்தானம் என்ற பெயரால் நிறுவப்பட்டது. இப்போது உலகத்தின் எந்த பாகத்தில் மின்சாரம் செல்லுகின்றதோ அது இந்த மத்திய ஸ்தானத்தில் முஹம்மதிய ஸ்தானத்தில் இணைக்கப்பட்ட தந்தியின் மூலமாகவே செல்வதாக இருக்கின்றது. ஆனதால் ஹக்கை நாடுவோர் தம் அகத்தை குருவின் அகத்துடன் இணைக்காத வரையில் ஞானப்பானத்தை அருந்த இயலாது. இவ்விதம் தம் அகத்தை ஷெய்கின் அகத்தோடு இணைத்துக் கொள்பவர்களின் அகத்திலே மின்சாரமும் காந்த சக்தியும் புகுந்து அவர்களை உச்சி முதல் உள்ளங்கால் வரையில் மின்சாரம் இஷ்க் அல்லது காந்தமாக ஆக்கிவிடுகின்றது. இதனை சூஃபியாக்கள் தம் பரிபாஷையிலே இஷ்க் என்று சொல்கின்றார்கள். குரு சம்பந்தமும் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பேரன்பும் பூர்த்தியாகிவிட்டால் சிஷ்யன் உண்மை பேரன்பு குடிகொண்டவனாய் ஆகி தன் அடிமுதல் முடிவரையில் மின்சாரமாகவே ஆஷிக் எனும் காந்தமாகவே ஆகிவிடுகின்றான். அப்போது அன்பன் காதலனாகவும் காதலாகவும் இல்லாமல் காதலிக்கப்பட்டவனாகி விடுகின்றான். அதாவது இஷ்கும் இல்லை, ஆஷிக்கும் இல்லை, மஷூக்காகி விடுகின்றான். பரிபூரணமானவரும் பரிபூரண பக்குவம் ஆக்குபவரும் ஆகிய ஞான ஆசிரியருடன் தொடர்பு கொள்ளும் ஒருவர் பின்னர் அத்தொடர்பை விட்டும் நீங்கி இன்னோர் ஆசிரியரை சார்ந்தால் இக்கொழுகுதல் சீர்பெற மாட்டாது. ஏனெனில் ஒரு காமிலான ஷேகை நிராகரிப்பது எல்லா ஷேகுமார்களையும் நிராகரிப்பதாகும். ஆனால் தொடர்பை முறிக்காமல் முடிவான கருத்தையும் விளக்கத்தையும் பெறும் நாட்டத்துடன் இன்னொரு ஷேகிடம் அருள் தேடிக் கொள்வது குற்றமாகாது. ஏனெனில் முடிவான குறிக்கோள் அல்லாஹுவாக இருக்கும், ஷேக் அல்ல. மேலும் ஒருவர் பையத்து செய்து கொண்ட பிறகு அந்த பையத்தை முறித்து கொள்வதும், அந்த முர்ஷிதை விட்டு விலகிக் கொள்வதும், அவரை விட்டு மனதை மாற்றிக்கொள்வதும் ஜாயிஸ் ஆகுமா என்று கேட்டால் அதற்கு விடை வருமாறு: என்னுடைய குருவின் முறை சரியல்ல, எனக்கு என் கொள்கையே போதும் என்ற கருத்து தவறானதாகும். எனவே தம்முடைய குருமாரிடம் நம்பிக்கை வைத்திருப்பது மறுமை வாழ்வுக்கு பயனுண்டாக்க காரணமாக இருக்கும். ஆகையால் இந்த விஷயத்தை உணர்ந்து பார்க்க வேண்டும். இது சாதாரண விஷயம் அல்ல. ஆனால் அரைகுறையான பேர்வழியிடம் பெற்ற பையத்தை முறித்து விடுவதும், அவரிடம் நல்ல நம்பிக்கை வைக்காமல் இருப்பதும், அவரை வழிகாட்டியாக நம்பாதிருப்பதும், வழிபறிக்காரன் என்று அவரை கருதுவதும் நியாயமானதாகும். இதை பற்றிய விளக்கம் ஹஸ்ரத் குதுபே வேலூரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதியுள்ள மீசானுல் அகாயித் என்ற நூல்களிலே விவரமாக தரப்பட்டிருக்கின்றது. உதாரணமாக, பெண்ணொருத்தி ஒருவனை நிக்காஹ் செய்து கொண்டாள். ஆனால் அவனிடம் ஆண்மை இல்லை என்று அறிந்தால் அவனுடன் அவனது நிக்காஹ் நிறைவேற மாட்டாது. ஆகையால் அந்த உறவை முறிப்பதை தவிர வேறு வழி இல்லை. இது போலவே போலியான அரைகுறையான பேர்வழி ஒருவரிடம் பையத்து பெற்று அதன் பின்னர் அவர் வழிகெடுப்பவர் என்று கண்டுகொண்டால் அவரை விட்டு விலகுவதும் அந்த தொடர்பை துண்டித்துக் கொள்வதும் பாராட்டத்தக்கது மட்டுமல்ல, அவசியமானதும் கூட என்பதை இங்கே நாங்கள் வலியுறுத்தி கூறுகின்றோம். ஹஸ்ரத் ஷேகுல் அக்பர் இப்னுல் அரபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் இவ்விஷயத்தில் அனாதி காந்த சக்தியாக ஏக உள்ளமையை முன்னிலையாக்கி கூறியுள்ளார்கள்.